எல்லாருக்கும் வணக்கம். Module 2 Video 8 Changing Basis. முதல்ல பேசிஸ்னா என்ன அப்படின்னா it's a coordinate system, right, which define the vector space. And then changing basis அப்படிங்கிறது அந்த பேசிஸ் வெக்டார்ஸ் கோஆர்டினேட் சிஸ்டம் எப்படி வந்துட்டு ஒரு வெக்டாருக்கு வந்துட்டு சேஞ்ச் பண்றது, ரைட்? ஒரு வெக்டார் ஒரு கோஆர்டினேட் சிஸ்டம்ல இருந்து இன்னொரு கோஆர்டினேட் சிஸ்டமுக்கு எப்படி வந்துட்டு ரீடிஃபைன் பண்றதுங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். Let's consider this to be a vector, right? இது வந்துட்டு r அப்படினு சொல்லிட்டு ஒரு வெக்டார் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம், ரைட்? இப்போ இந்த r வந்துட்டு பாத்தீங்க அப்படினா again originல ஸ்டார்ட் ஆகி it is moving around the space and it is going into a space, right? ஒரு ஸ்பேஸ்ல வந்து போகுது. இப்போ going in this direction. இப்போ இந்த r க்கு வந்துட்டு let's define a basis, right? ஒரு ரெண்டு பேசிஸ் வெக்டார் வந்து டிஃபைன் பண்ணலாம். let's define its coordinate system. என்ன கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படின்னா நம்ம முன்னாடி வீடியோஸ்ல பண்ண மாதிரி INJ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு யூனிட் வெக்டார்ஸ் வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்க முடியும், ரைட்? பட் இங்க வந்துட்டு INJ லேபிள் பண்ணிக்கிறதுக்கு பதிலா we are going to define it as E1 and E2, ரைட்? E1 E2 ன்னு டிஃபைன் பண்ண போறோம். இப்போ இந்த E1 E2 அப்படிங்கிற இந்த வெக்டார்ஸ் தான் வந்துட்டு called as basis vectors for R vector. இந்த R வெக்டார்னுடைய பேசிஸ் வெக்டார்ஸ் வந்துட்டு E1 and E2, ரைட்? And then இந்த E1 E2 வந்து யூனிட் லென்த்ல இருக்கிறத ரெப்ரசன்ட் பண்றதுக்கு அதுக்கு மேல ஒரு ஹேட் சிம்பல் போட்டுக்கலாம். so that E1 hat E2 hat அப்படினு சொல்லலாம், ரைட்? இந்த E1 E2 அப்படிங்கிறது E1 hat E2 hat அப்படிங்கிறது வந்துட்டு R னுடைய பேசிஸ் வெக்டார். இப்போ இந்த E1 E2 வந்துட்டு நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா in terms of vector representation we can define it as 1 0. so 1 right side x axis ல வந்துட்டு 1 and then y axis ல 0 இருக்குறதுனால 1 0 ன்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். and then E2 நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா to be 0 1, right? x axis இங்க 0 y axis 1, so 0 1 ன்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம், right? இப்போ இந்த E1 E2 பேசிஸ் வெக்டார்ஸ் நம்ம டிஃபைன் பண்ண முடிஞ்சது அப்படின்னா we can define our R vector. இப்போ R வெக்டார் நம்ம டிஃபைன் பண்ண முடியும். எப்படி R வெக்டார் டிஃபைன் பண்ண முடியும் அப்படின்னா like some x a number of times of E1 and then some b number of times of E2 அப்படினு சொல்லிட்டு நம்ம ரெப்ரசன்ட் பண்ண முடியும், right? so அதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்னா we can say that R is equal to 3 times E1 hat, right? 3 times E1 hat and then 4 times E2 hat அப்படினு சொல்லிட்டு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம், ரைட்? இப்போ இந்த R வெக்டார் R வந்துட்டு again வெக்டார் ரெப்ரசன்டேஷன்ல கொடுக்கணும் அப்படின்னா we can put it like this, right? 3 4 அப்படினு சொல்லிட்டு வெக்டார் ஃபார்ம்ல இந்த மாதிரி எழுதிக்கலாம், ரைட்? இப்போ let's say there is another vector set of basis vectors in the same space. இதே ஸ்பேஸ்ல வந்துட்டு இன்னொரு செட் ஆஃப் பேசிஸ் வெக்டார்ஸ் இருக்குன்னு சொல்லி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம E1 E1 hat E2 hat ன்னு சொல்லிட்டு ரெண்டு பேசிஸ் வெக்டார்ஸ் எடுத்துக்கிட்டோம். அந்த ரெண்டு பேசிஸ் வெக்டார்ஸின் படி R வந்து நம்ம டிஃபைன் பண்ணியாச்சு, ரைட்? R in the basis E1 and E2 E, let's say E, R in the basis E, right? அதுல நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம். இப்போ இங்க இதே ஸ்பேஸ்ல வந்துட்டு இன்னும் ரெண்டு ஒரு செட் ஆஃப் பேசிஸ் வெக்டார்ஸ் இருக்குன்னு எடுத்துக்கலாம், ரைட்? இந்த ரெட் கலர்ல இருக்கலையே அந்த லைன்ஸ் தான் வந்துட்டு இன்னொரு பேசிஸ் வெக்டார்ஸ்னுடைய செட், ரைட்? இதை வந்துட்டு B1 and then இதை வந்துட்டு B2 அப்படின்னு சொல்லி நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த B1 and then B2 வெக்டார்ஸ் பேசிஸ் வெக்டார்ஸை எடுத்துக்கிட்டு we can define an R, right? இப்போ மேல இருக்கிறது வந்துட்டு we can make it as RE, right? let me change the color, right? RE, right? அது வந்துட்டு R in terms of E அப்படிங்கிறதுனால RE அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெப்ரசன்ட் பண்ண முடியும். and then now இப்போ அதே R வந்துட்டு நம்ம ரீடிஃபைன் பண்ண முடியும் based on the basis vectors, new basis vectors B1 and B2. இந்த புது B1 and B2 vectors இன் படி இப்போ R டிஃபைன் பண்றதுனால let's call it as RB, right? இப்போ இந்த RB க்கும் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா there will be a vector, right? there will be a vector with some components in it, right? அதுக்கும் வந்துட்டு ரெண்டு காம்போனன்ட் இருக்கும், right? which is based upon the B1 and B2, the basis vectors B1 and B2. இப்போ
இந்த R வந்துட்டு in order to define this R in terms of B, இந்த B in vectors, புது basis vector B இன் படி அதை define பண்ணுறதுக்கு நமக்கு ரெண்டு விஷயங்கள் தேவைப்படும், ரைட்? ரெண்டு assumptions தேவைப்படும். அந்த ரெண்டு assumptions நம்ம justify பண்ணதுக்கு அப்புறம் தான் using projections வந்துட்டு we can find it, ரைட்? ஸோ அது எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம், ரைட்? வாட் ஆர் த அசம்ஷன்ஸ் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அசம்ஷன் என்ன அப்படின்னா, we should be able to define B in terms of E. அதாவது இங்கே கொடுத்துருக்கிற இந்த B1 B2 இதை வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு in terms of E1 hat and then E2 hat வந்துட்டு we should be able to define it. B1ஐயும் B2ஐயும் E1 E2 இன் படி நம்ம டிஃபைன் பண்ணணும், முதல்ல பேஸ் பண்ணி டிஃபைன் பண்ணணும், ரைட்? அது ரொம்ப சிம்பிள், அதை டிஃபைன் பண்ணிடலாம். எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா 2 times E1 and then வந்துட்டு 1 times E2 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் B1, ரைட்? அப்போது B1 நம்ம எழுதுறதா எப்படி எழுதலாம் அப்படின்னா, B1 வந்துட்டு நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா to be 2 times E1 and then 1 time E2. ஸோ 2 1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். அண்ட் தென் B2 நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னா to be minus 2 times E1 and then 4 times E2 அப்படின்னு சொல்லிட்டு ரெப்ரசன்ட் பண்ணலாம், ரைட்? Let me rewrite that here. So B1 வந்துட்டு 2 1, right? And then B2 வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா minus 2 4, right? இது first assumption, first case, right? So first caseல வந்துட்டு B1 B2 vectors வந்துட்டு basis vectors வந்துட்டு we need to define it based on the vectors E1 and E2, right? Unit basis vectors. இந்த unit basis vectors படி நம்ம அதை define பண்ணியாச்சு. இது first step. Second stepல நம்ம என்ன செக் பண்ணணும் அப்படின்னா, என்ன ensure பண்ணணும் அப்படின்னா that the vectors B, the new basis vectors are orthogonal to each other, right? அது ரெண்டும் வந்துட்டு ஆர்த்தோகோனல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெஃபினட்டாக அது ஆர்த்தோகோனலாக இருக்கணும், ரைட்? ஆர்த்தோகோனலாக இருந்தால் தான் வந்துட்டு we can use dot product and vector projections to find the R, new R in terms of B. R வந்துட்டு in terms of B வந்துட்டு நம்ம கண்டுபிடிக்க முடியும், ரைட்? இல்லை அப்படின்னா வந்துட்டு will be in need of matrix transformations, right? ஆனால் anyhow matrix transformations வந்துட்டு we'll be discussing in the later sessions. But இங்கே வந்துட்டு நமக்கு simplified-ஆ using dot product and the projections வந்துட்டு if you want to find R in terms of B கண்டுபிடிக்கணும் அப்படின்னா this new basis vectors B1 and B2 has to be orthogonal to each other. அது ரெண்டுமே வந்துட்டு ஆர்த்தோகோனலாக இருக்கணும். ஸோ அது ஆர்த்தோகோனலாக இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு வந்துட்டு we can make use of dot product expression, right? Dot product expression படி என்ன நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னா, we have seen that cos theta is equal to, or cos theta is defined to be B1 dotted with B2 divided by mod B1 and then mod B2, right? இப்போ B1 என்ன, B2 என்ன? B1 வந்துட்டு நம்ம இங்கே பார்த்துக்கணும் 2 1 and then B2 வந்துட்டு minus 2 4, right? B1 வந்துட்டு 2 1 and then B2 வந்துட்டு minus 2 4. So B1 dot B2 வந்துட்டு என்ன வரும்? 2 times minus 2 plus 1 times 4, so 1 times 4, right? Divided by mod B1 and then mod B2. 2 times minus 2 is minus 4 plus 1 times 4 is 4, right? Divided by mod B1 and then mod B2. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூமரேட்டர் வந்துட்டு 0, ரைட்? அண்ட் தென் 0 by anything is going to be 0. இப்போது cos theta வந்துட்டு 0 அப்படின்னா we can say that the angle theta is equal to 90 degrees, right? Because cos 90 is equal to 0. அப்போது cos 90 is 0 அப்படின்னும் போது theta 90 அப்படின்னா we can say that the angle between B1 and B2 is 90 degrees, right? அப்போது இது வந்துட்டு B1 and B2 வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா orthogonal to each other. They are at 90 degree angle, right? இது second condition, second assumption which we have to make, right? ஸோ இப்போது ரெண்டு விஷயமும் நம்ம டிஃபைன் பண்ணியாச்சு. E1 E2 அப்படிங்கிற பேசிஸ் வெக்டார்ஸ் எடுத்திருந்தோம். இந்த E1 E2 பேசிஸ் வெக்டார்ஸின் படி இப்போ B வெக்டார்ஸை டிஃபைன் பண்ணியாச்சு. we have defined B in terms of E பண்ணியாச்சு. that is first case. and second case வந்துட்டு the B1 and B2 has to be orthogonal to each other. அதுவும் நம்ம வந்துட்டு ப்ரூவ் பண்ணியாச்சு, ரைட்? என்ஷூர் பண்ணிக்காச்சு. இப்போது தேர்ட் வந்துட்டு இப்போ நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா we can find the components of RB, right, using projections. ப்ரொஜெக்ஷன்ஸை யூஸ் பண்ணி நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஆர்பி வந்துட்டு கண்டுபிடிக்க முடியும், ரைட்?
So using projection we can do that. So projection வந்து பாத்தீங்க அப்படின்னா has an interesting application to find the R in terms of basis B, right? B வந்துட்டு பேசிஸா எடுத்துக்கிட்டு R வெக்டாரை வந்துட்டு we can find. And then கொஞ்சம் redefine பண்ணிடலாம் the scalar projection and vector projection which we have seen before in the previous videos. Scalar projection வந்துட்டு நம்ம இங்க define பண்ணும்போது எப்படி define பண்ண போறோம்னா again இங்க to be, let's say again on the R and S vectors நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா we can define it as R dotted with S divided by mod R the whole square, right, dotted with R. So scalar projection is just this. Vector projection is R dotted with S divided by mod R square dotted with R. Right. So scalar projection வந்துட்டு என்ன அப்படினு பாத்தீங்க அப்படின்னா it represents the length of the shadow or the length of the projection of S onto R, right? R மேல அந்த S னுடைய projection தான் வந்துட்டு அதனுடைய length தான் வந்துட்டு we are defining it as R dot S divided by mod of R square, right? Exactly சொல்லணும் அப்படின்னா if this is the vector, right, if this is R and this is S, right, இந்த வெக்டாரை தான் வந்துட்டு இந்த ப்ரொஜெக்ஷனை தான் வந்துட்டு we are ப்ரொஜெக்ஷனோட லென்த்தை தான் வந்துட்டு is given by scalar projection, right? And then vector projection வந்து பாத்தீங்க அப்படின்னா it tells us scalar projection number of times, right, and the scalar projection unit length number of times the vector R, right? இந்த vector R ல வந்துட்டு how much S is going along அப்படிங்கறத வந்துட்டு அது define பண்ணுது, right? This vector projection, right? சரி, இப்போ இந்த இதுல எப்படி வந்துட்டு நம்ம அந்த RB வந்துட்டு காம்போனன்ட்ஸ் நம்ம டிஃபைன் பண்ண முடியும் அப்படின்னா by using vector projection அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லையா? ஸோ அப்போ அந்த வெக்டர் ப்ரொஜெக்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, ரைட், ஜியாமெட்ரிக் ரெப்ரசன்டேஷன் உங்களுக்கு காமிச்சிடுறேன். என்ன பண்ண போறேன்னா இந்த ப்ரொஜெக்ஷன் வந்துட்டு, ரைட், இந்த ப்ரொஜெக்ஷன் ஃபர்ஸ்ட் இதனுடைய லென்த் கண்டுபிடிக்கணும். இதனுடைய லென்த் கண்டுபிடிச்சிட்டோம்னா and then R னுடைய projection, RE னுடைய projection on B2 வச்சுக்கிட்டு we can find the length of this, right? அப்போ இந்த லென்த்தும் வந்துட்டு equivalent, right? அப்போ இது ரெண்டும் கிடைச்சிருச்சு அப்படின்னா இதுவும் கிடைச்சிருச்சு அப்படின்னா we can easily define RB, right? ஏன்னா இப்போ E1 வந்துட்டு இதுவாக இருந்தது அப்படின்னா B1 நம்ம எப்படி டிஃபைன் பண்றோம்? the as 2 times E1 and then 1 time E2 அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணோம் இல்லையா? அதே மாதிரியே இங்க இதனுடைய லென்த்தும் தெரிஞ்சிருந்ததுன்னா நம்மளால ஈஸியா RB யை டிஃபைன் பண்ணிட முடியும். RB னுடைய காம்போனன்ட்ஸ் நமக்கு கிடைச்சிடும், right? And what interesting is that is இதனுடைய வெக்டர் ப்ரொஜெக்ஷனை கண்டுபிடிச்சு and then இதனுடைய வெக்டர் ப்ரொஜெக்ஷனை கண்டுபிடிச்சு இது ரெண்டுத்துடைய வெக்டர் ப்ரொஜெக்ஷன் நம்ம வந்துட்டு ஆட் பண்ணோம் அப்படின்னா we'll be getting the vector RE, right? RE னுடைய வெக்டார் வந்துட்டு நமக்கு கிடைச்சிடும், right? ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் இப்போ. So first வந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா we are going to find the scalar projection of RE on B1, right? RE on B1 in the line, the bottom line, அதை வந்து நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம். RE on the vector projection of RE on B1 வந்துட்டு கண்டுபிடிக்க போறோம், right? So for that RE வந்துட்டு என்ன அப்படிங்கறது நம்ம எழுதிக்கலாம். RE வந்துட்டு is 3 4, right? And then B1 வந்துட்டு என்ன அப்படின்னா 2 1. இப்போ RE வந்துட்டு என்ன டிஃபைன் பண்ணியாச்சு, B1 என்ன டிஃபைன் பண்ணியாச்சு அப்படின்னா now we can define the scalar projection of RE on B1 as RE on B1 வந்து நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம் as B1 times RE by mod B1 the whole square, right? Mod B1 square அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஃபைன் பண்ண முடியும் as a scalar projection, right? Which is equal to B1 dotted with RE வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா 2 times 3, so 2 times 3 plus 1 times 4 divided by mod B1 square வந்துட்டு
mod b1 square வந்துட்டு is nothing but b1 அப்படின்னும் போது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் b1 உடைய சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த காம்போனன்ட்ஸ் ஆஃப் b1 அப்படின்னு போடலாம். பட் ஆனால் இந்த இடத்துல b1 ஸ்கொயர் இருக்கிறதுனால இந்த ஸ்கொயர் ரூட் வந்து கேன்சல் ஆகிடும், ரைட். ஸோ அப்போ ஜஸ்ட் b1 உடைய காம்போனன்ட்ஸ்னுடைய சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ், ரைட். அப்போ 2 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர். இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 2 3s are 6, 2 ப்ளஸ் 1 times 4, 6 plus 4 is 10. நியூமரேட்டர் வந்துட்டு 10 divided by 2 square is 4, 4 plus 1 is 5, denominator 5, which is 2, right. இப்போ இதுதான் வந்துட்டு scalar projection of RE on B1, right. Next, vector projection of RE on B1 கண்டுபிடிக்கலாம். vector projection of RE on B1 is nothing but RE times B1 divided by mod B1 square, இப்போ நம்ம கண்டுபிடிச்சது, right, times the vector B1, right, which is equal to 2 times b1 vector. b1 vector வந்துட்டு 2 into 1, right. So 4 2, right. இது வந்து வெக்டார் ப்ரொஜெக்ஷன். இப்போ நம்ம இது வரைக்கும் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா ரெண்டு விஷயம் கண்டுபிடிச்சிருக்கோம். தட் இங்கே பாட்டமில் இருக்கக்கூடிய இந்த லென்த், ரைட், இந்த பாட்டமில் இருக்கக்கூடிய இந்த லென்த் வந்துட்டு வெக்டார் ப்ரொஜெக்ஷனுடைய லென்த் வந்துட்டு டு பி 2 units, 2 times that of b1 அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்கோம், ரைட். 2 times that of b1 அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம், ரைட். ஸோ அதனுடைய லென்த் வந்துட்டு 2 and then அதனுடைய வெக்டார் ப்ரொஜெக்ஷன், அதனுடைய வெக்டார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 times that of b1, which is 4 2, ரைட். அதனுடைய வெக்டார் ப்ரொஜெக்ஷன் வந்து 4 2 கண்டுபிடிச்சிருக்கோம், அதனுடைய லென்த் வந்துட்டு 2 கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் இப்போ இந்த வெக்டார் கண்டுபிடிக்கணும், ரைட். இந்த வெக்டாரும் சரி இந்த வெக்டாரும் சரி ரெண்டுமே ஒன்று தான். அதை வந்துட்டு நம்ம கண்டுபிடிக்கணும், அதனுடைய வெக்டார் ப்ரொஜெக்ஷன் கண்டுபிடிக்கணும். அந்த வெக்டார் ப்ரொஜெக்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா RE, the vector projection of RE on B2 அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணலாம், ரைட். RE on B2, சாரி இந்த ஏரோ வராது, RE on B2, this ஏரோ, ரைட். ஸோ அதை எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா as RE times B2 divided by B2 mod square, right. இப்போ RE வந்துட்டு அகைன் ஸ்டில் 3 4 தெரியும். B2 உடைய வேல்யூ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வெக்டார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா -2 4, right, -2 4. So it is equal to 3 times -2 plus 4 times 4 divided by -2 whole square plus 4 the whole square. So 3 times -2 numbers -6 plus 16 divided by 4 plus 16, which is 20, right. 10 divided by 20, which is nothing but 1 by 2, right. இப்போ ஸ்கேலார் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் RE on B2 வந்துட்டு நம்ம 1 by 2 கண்டுபிடிச்சிருக்கோம், ரைட். அப்போது இதனுடைய லென்த் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1 by 2, இதனுடைய லென்த் வந்துட்டு 1 by 2, ரைட். இப்போ இது ரெண்டை வச்சுக்கிட்டே நம்மளால் என்ன டிஃபைன் பண்ண முடியும் அப்படின்னா R in terms of B வந்துட்டு டிஃபைன் பண்ண முடியும் as 2 1 by 2, right. 2 1 by 2, 2 times B1 and then half time B2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஃபைன் பண்ண முடியும். 1 by 2 times B2 அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணலாம், ரைட். அண்டு ஜஸ்டிஃபை பண்ணிடலாம் ரெண்டாவது விஷயத்தை. இப்போ நம்ம வந்துட்டு நியூ பேசிஸ் வெக்டார் பியின் படி ஆர் வந்துட்டு என்ன அப்படிங்கிறது நம்ம டிஃபைன் பண்ணியாச்சு, ரைட், யூசிங் த ஸ்கேலர் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் this one and this one, right. இப்போ ரெண்டு வெக்டார் ப்ரொஜெக்ஷனையும் கண்டுபிடிச்சிடலாம். ஒரு வெக்டார் ப்ரொஜெக்ஷன் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம், இன்னொரு வெக்டார் ப்ரொஜெக்ஷனையும் கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த வெக்டார் ப்ரொஜெக்ஷனை சம் பண்ணோம்னா that gives us our RE வெக்டார் அப்படிங்கிறதையும் ப்ரூவ் பண்ணிடலாம், பார்த்துடலாம். So vector projection of RE on B2 can be defined as RE times B2 over mod B2 square, right, which is a scalar projection of RE on B2 times the vector B2, right, is equal to half time -2 4, which is equal to -1 2, right. ஸோ இதுதான் வந்துட்டு வெக்டர் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் RE on B2. இப்போ
R வந்துட்டு in terms of B க்கு வந்துட்டு நம்ம ஆல்ரெடி டிஃபைன் பண்ணிட்டோம், ரைட்? ரீடிஃபைன் கூட பண்ணிக்கலாம். R வந்துட்டு in terms of B is equal to 1/2, ரைட்? And then இன்னொரு விஷயமும் ஜஸ்டிஃபை பண்ணிடலாம். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி the vector projection of R E on B1 plus, right, the vector projection of R E on B2, right, is equal to என்ன கிடைச்சிருந்ததுன்னா நமக்கு 4 2. The vector projection of RE on B1 வந்துட்டு 4 2. Vector projection of RE on B2 வந்துட்டு -1 2, right? So 4 2 plus -1 2, right, which is equal to 3 4, right, which is nothing but our RE, right, our vector R in terms of, right. Now that's the end of the video. Thank you all. We'll see you in the next video.